இந்த பதிவு தேர்ந்தெடுத்து வந்த உங்க எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம், இல்ல மாலை வணக்கம்னு வச்சுக்கலாம். இது எப்போ அப்லோட் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாத ராசி பலன். இது எந்த ராசிக்கான ரீடிங்னு எனக்கே தெரியாது. நான் கிளென்ஸ் பண்ணிட்டு இனிமே தான் எந்த ராசி ஃபர்ஸ்ட் செய்ய போறேன் அப்படின்னு பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் யாரோட ராசி வருதுன்னு பார்க்கலாம். இதுதான் என் கைகளில் சிக்கிச்சு. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெமினி, மிதுன ராசி. இந்த இதே வரிசையில தான் உங்களோட அதிர்ஷ்டமும் இருக்கும். இந்த மாசத்துக்கூட அதிர்ஷ்டம் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களோட ஓவரால் இந்த மாதத்தோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணலாம், எதில் கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பொத்தாம் பொதுவாக பார்க்கறத விட்டுட்டு. ஓகே. ஓ, கமிட்மெண்ட் வெளியில் விழுது. ஸோ உங்களோட ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யானை கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோன்ட் கிவ் அப், செலிப்ரேஷன். லக்கும் கல்யாணமும் ஒன்றா, அதாவது லக்கு தான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் தான் உங்களோட லக்கே. இது கண்டிப்பாக ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. உங்கள் பாடி வந்து ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா ஹீல் ஆக போகுது. ஹோம் அண்ட் எனிமி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்ன சொல்கிறது, கடல் குதிரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இது ரெண்டும் எனிமி அண்ட் ஹோமுக்கு இடையில இருக்குது. ஸோ உங்கள் வீடும் உங்களோட யாராவது இந்த காதலுக்கு தடை செஞ்சாங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ப்ரொடெக்டட். இது கமிட்மெண்ட் சாம். கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னு எல்லா கார்டும் சொல்லுது. சோல் இன்னுமே நீங்கள் ஹீல் ஆகலை ஃபுல்லாக. உங்களோட சோல் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளாசம் ஆயிட்டுருக்கு. நீங்கள் நிறைய விட தேடிட்டு இருக்கீங்க, அந்த விட கிடைக்கல. லவ்வில் கொஞ்சமாக ஒரு வார்னிங் இருக்குது. கொஞ்சம் லவ் லைஃப்பை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கலில் வந்து என்ன வெளியில் எழுதிருக்கு, நான் சொன்ன மாதிரி தான் உங்களோட பாடி அண்ட் ஃபிசிக் வந்து ஏதாவது டிசீஸ் இருந்தது அப்படின்னா ஹீல் ஆயிட்டிருக்கு. நம்ம வந்து இப்போ இந்த எனிமி ஹோம் அது எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓவராலாக என்ன கைடன்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனிமி அண்ட் ஹோம் தான் இந்த மாதம். அதே மாதிரி நீங்கள் சோல் வந்து ஹீல் ஆகணும். கமிட்மெண்ட் வந்து பார்டர் லைனில் இருக்கு. பார்ப்போம். மிதுன ராசி. ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சுயமரியாதை ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் இந்த மாதம் நீங்கள் மோஸ்ட்லி வந்து ரெஸ்ட்டில் இருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதையும் எடுத்தேன் கவுத்தேன்னு செய்ய வேண்டாம். ரெவலேஷன், நீங்கள் அமைதியாக இருக்க தான் உங்களுக்கு சரியான பாதை எதுன்னு புலப்படும். பேஷன்ஸ், ரெஸ்ட், இதுதான் உங்களோட ஓவரால் எனர்ஜி. இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதையும் துரத்தாதீங்க. எதையும் துரத்த தேவையில்லை. உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வந்து எனர்ஜி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு நன்மை தருமே தவிர எதையும் துரத்தாதீங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் உங்களோட ரிலேஷன்ஷிப். காதல் வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ மூவிங் தான். 2 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் டைமில் செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் ஒன்று தான் ரொம்ப தெளிவாக இருக்குது. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் எது நல்லது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ரொம்ப எமோஷ்னலாக முடிவெடுக்காதீங்க. நீங்கள் பொறுமையாக யோசிக்கும் போது உங்களுக்கு எது சரியான தேர்வு அப்படிங்கிறத வந்து பிரபஞ்சமே காட்டி கொடுப்பாங்க. ஒரு பென்டக்கிள் தான் உங்கள் வாழ்க்கையில். அது காதல் விஷயமா இருந்தாலும் சரி, கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி. நீங்கள் 2 விஷயத்த குழப்பிட்டு இருக்கீங்க. காதலா கரியரா, இல்லைனா காதலா பேரண்ட்ஸா, இல்லை கரியரா, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்று தான், ஏதோ ஒன்று சூஸ் பண்ண வேண்டிய தருணம். 8 ஆஃப் பென்டிகல்ஸ். அதே சமயம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட வேண்டிய டைமும் கூட. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்ட் ஆகும். என்ன சொல்கிறது, ஒர்க்கும் ரெஸ்ட்டும் பேலன்ஸ்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பேர்ன் அவுட் ஆக மாட்டீங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான மெசேஜாக இந்த மாதம் வருது உங்களுக்கு. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதம் வந்து உங்களை எதிரிகள் இல்லைனா வந்து வீடு விஷயமா, மேபி வீடு வாங்குற விஷயமா ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் லக்கு உங்கள் ஃபேவராக இருக்கிறத பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்போ அந்த லக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அமைதியாக ரெஸ்ட் எடுத்து அதுக்கான சரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது தான். நான் சொன்ன மாதிரி தான் காதல் தான் வந்திருக்கீங்க. பாட்டம் டெக்கில் வந்து சேரியாட். ரொம்ப வேகமாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்து முடிவு பண்ணதுக்கப்புறம் வேகமாக ஆக்ஷன் எடுக்கணும். ஹேங்க்டு மேன். நீங்கள் ரொம்ப நாளாக மாட்டிட்டு இருக்கீங்க காதல் விஷயத்தில். முன்னாடி போக முடியாமல் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீ போகிற திசை தப்பு, யூ டர்ன் எடுக்கணும். நீங்கள் எங்கேயோ தப்பான பாதையில் போயிட்டுருக்கீங்க. உங்களோட இன்டென்ஷன் காதல் தான். ஏன்னா இதை மூடி வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் மறைக்க வேண்டிய விஷயங்கள் பின்னாடி இருக்குது. இந்த லவ்வர்ஸ் கார்ட்.
இதுதான் உங்களோட பேலன்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். நீங்க வந்து மேபி கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லன்னா வந்து ஃபேமிலி சொல்றாங்க. ஏதோ நீங்க தவறான வழியில போறீங்க. பிரபஞ்சம் சொல்றாங்க, உன்னோட வெளிச்சம், உன்னோட விடை எல்லாமே இந்த காதல் தான். காதல் பக்கம் திரும்பு. இது காதலா மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சப்போஸ் இல்ல காதலே என் வாழ்க்கையில இப்ப இல்ல. நான் ரொம்ப வயசானவங்க. நான் நெறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். 60, 70 வயசு ஆவங்கலாம் லவ் ரீடிங் பார்க்குறீங்க. லவ் ரீடிங் பார்க்குறீங்க. ட்வின் ஃப்ளேம் ஜர்னி ரீடிங் பார்க்குறீங்க. கமெண்ட்லாம் வேற போடுறீங்க. அதனால சொல்றேன், சப்போஸ் காதல் உங்க வாழ்க்கையில இல்ல, நீங்க அவ்வளோ வயசானவங்க அப்படின்னா, இது வந்து பார்ட்னர்ஷிப், பிசினஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட கைடன்ஸ் மட்டும் நான் பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரீடிங் தான் என்னோட இன்டென்ஷன். ரொம்ப நேரம் போடுற இன்டென்ஷன் இல்லை. சும்மா ஓவராலாக உங்களுக்கு என்ன இந்த மாதம் அப்படிங்கிறத பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்பெஷல் வார்னிங் எதுனா இருந்தால் மட்டும். ட்ரூத், யூ ஹவ் அசிஸ்டட் அட் அ சென்ஸ் ஆஃப் realization. You have always known the root of these problems. Although you have reached a new outlook in life, you continue to hesitate in life. You continue to hesitate. Action and discipline is required. Stop procrastinating. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. ரெஸ்ட் வேற, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறது வேற. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. தள்ளி போடுறது வேற, தேவையான அளவு ரெஸ்ட் எடுக்கிறது வேற. நீங்கள் வந்து ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்களுக்கு இது என்ன உண்மைங்கிறது தெரியும். ஆனாலும் அந்த உண்மைக்கு என்ன செயல்பாடுகள் இருக்கணுமோ அது உங்ககிட்ட இல்லை. டிசிப்ளின், அகெயின் உங்களுக்கு டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப அவசியம். டிசிப்ளின் வர்சஸ் doing what needs to be done. Discipline is doing what needs to be done even if you don't want to do it. Discipline ada I deserve someone who thinks you are too important to lose. அதே மாதிரி காதல் விஷயத்திலே உங்களை இழக்க யாரால முடியாதோ அவங்கள தேர்ந்தெடுங்க. உங்களை ஒரு ஆப்ஷனா வச்சுக்கிட்டவங்க உங்க வாழ்க்கையில வருங்காலத்துக்கு தேவையில்லாதவங்க. ஸோ நம்ம அடுத்த ராசிக்கான ரீடிங்க்கு போகலாம்.